திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி. வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தமிழகத்தில் இன்று 33 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கூடுதல் விவரங்களை வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜானிடம் கேட்கலாம். வணக்கம் திரு பிரதீப் ஜான். தற்போது இன்றைக்கு தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் நம்ம கனமழை எதிர்பார்க்கலாம்? இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சார்? நம்ம தென் மாவட்டங்கள்ல நமக்கு வடகிழக்கு பருவமழை குறைவான மழை கிடைத்திருக்க பாக்குறோம். பர்டிகுலரா தூத்துக்குடி, விருதுநகர் போன்ற மாவட்டங்கள்ல குறைவான மழை கிடைத்திருக்கு பாக்குறோம். ஸோ இந்த காற்றழுத்த பகுதியானது கல்ஃப் ஆஃப் மன்னார், அதாவது நம்ம தூத்துக்குடிக்கு அருகே உள்ள இலங்கைக்கும் இடையே ஒதுக்கி இன்னைக்கு காலையில இருக்கிறது. இது மேலும் அந்த பகுதியாக தென் தமிழகத்தோட எச்சில நகர்ந்து நம்ம கேரளா வழியாக நமக்கு அரபிக்கடல்ல நாளைக்கு சென்று விடும். அப்படி இருக்கும்போது உள் மாவட்டங்கள் இன்று டெல்டா மாவட்டங்களில் நீங்க நல்ல மழை பெய்ததை பார்த்தோம். மயிலாடுதுறையில் கனமழை பெய்துள்ளது. நாகையில அதிக கனமழை பெய்துள்ளது. கோடியக்கரை சில பகுதிகளில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கிறது பார்க்கிறோம். சென்னை போன்ற இடங்கள்லாம் கிட்டத்தட்ட நிறைய இடங்கள்ல 9 to 10 சென்டிமீட்டர் மழை நமக்கு மழை பெய்திருக்கிறத பார்க்கிறோம். இன்று பாத்தீங்கன்னா நமக்கு இந்த காற்றழுத்த பகுதியானது நம்ம தமிழகத்து வழியாக தென் தமிழகத்து வழியாக நமக்கு அரபிக்கடல் போகிறதுனால தென் உள் மாவட்டங்கள் அங்கெல்லாம் கனமழை இன்று இரவு போக போக தென் மாவட்டங்கள்ல மழையோட அதிகரிக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த பகுதிகளில் கனமழை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பர்டிகுலரா நீங்க ராமநாதபுரம், புதுக்கோட்டை சில பகுதிகள், நீங்க மதுரை, விருதுநகர், தென்காசி, தேனி, திண்டுக்கல், கொடைக்கானல் இந்த மாதிரி போன்ற பகுதிகளில் நமக்கு மழை இந்த கனமழை எதிர்பார்க்கலாம். சென்னையை பொறுத்தவரை மாலை வரை நமக்கு மழை பெய்து விட்டு விட்டு மழை ஒரு ஸ்பெல் வரும், நல்ல பிரேக் வரும், மழை வரும். ஸோ இந்த பேட்டர்ன்ல மாலை வரையும் தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுகிறது. நாளையிலிருந்து ஒரு கம்ப்ளீட் பிரேக்னு சொல்லலாம். இரவுல இருந்தோ இல்லை நாளை காலையில இருந்தே கம்ப்ளீட் ஒரு பிரேக், 1-2 ஸ்பெல் ஒரு பிரேக் இருக்குன்னு சொல்லலாம். இந்த காற்றழுத்த பகுதியிலிருந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மழை பெருசா இருக்காதுன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க தென் மாவட்டங்களில் கனமழை அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது தென் மாவட்டங்களில் எந்தெந்த பகுதிகளில் அதிக கனமழை பெய்யும்னு நாம் எதிர்பார்க்கலாம்? அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எந்த வகையில் அதை பாதுகாப்பாக நம்ம இருக்க அறிவுறுத்தலாங்க சார்? இல்ல, அங்க பொறுத்த வரைக்கும் நமக்கு முன்னாடியே சொன்னேன், பெருசா மழை இந்த ஆண்டு அவங்களுக்கு பெய்யவில்லை. அக்டோபர்ல எல்லாம் விருதுநகர்ல பண்ணல மழை பெய்யுது. இப்ப -20-30% இருக்கிறாங்க எல்லாமே தூத்துக்குடி போன்ற இடங்கள்ல. மதுரையில அக்டோபர்ல நல்ல மழை பெய்யுது, நமக்கு தண்ணிலாம் இதுவானதை பார்த்தோம். பட் அதுக்கப்புறம் பெரிய மழை இல்லை, நிறைய லாங் கேப்ல மழை இல்லாம தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் நல்ல மழை பெய்யுறாங்க. ஸோ கனமழை இருந்தாலுமே மேனேஜபிளா இருக்கும். சில மலைப்பகுதிகள் பர்டிகுலரா கொடைக்கானல் பகுதி, மாஞ்சோலை பகுதி, இந்த மலை குற்றாலம் போன்ற பகுதிகள்லாம் நம்ம தவிர்க்க வேண்டும். மற்றபடி கனமழை இருக்கிறது. பயங்கரமான ஒரு அதிக கனமழை நமக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் கண்டிப்பா கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது பார்க்குறோம். ஒரு சில இடங்கள்ல நமக்கு கண்டிப்பா அதிக கனமழை ஏதாவது இடத்துல இருக்கும். பர்டிகுலரா இந்த மவுண்டன் ஏரியா, மாஞ்சோலை பகுதிகள், தென்காசி சில மலை பகுதிகள்ல, அதே மாதிரி நமக்கு கொடைக்கானல்லையும் கனமழை பெய்யுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது பார்க்குறோம் இந்த இரவு போக போக. சரி, இனி வரும் காலங்களில் மழையை நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம்? இப்போ தொடங்கி இருக்கிற கனமழையானது எவ்வளவு நாட்கள் நீடிக்க கூடும் சார்? இது இன்று நமக்கு 13ஆம் தேதி வரைக்குமே இந்த மழை இருக்குது. ஒரு சில இடங்கள்ல 14ஆம் தேதி லைட்டா மழை எங்க கடலோர மாவட்டத்தில் பெய்யலாம். அரபிக் இது பெங்கல் புயல் மாதிரி ஒரே இடத்துல நிலவ கொண்டாமல் நமக்கு வேகமாக நமக்கு அரபிக்கடல் சென்று விடுகிறது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இன்று ஒரு பெரிய இன்றுல இருந்து நாளை காலை வரைக்கும் இந்த கனமழை இருக்கு. நாளைக்கும் சில மாவட்டங்கள் சில பகுதிகளில் டெல்டால மழை பெய்ய வாய்ப்பு பார்க்கிறோம். பட் அதுக்கப்புறம் 16, 15, 16 பெருசா நமக்கு மழை இல்லை. 17ஆம் தேதி அடுத்த காற்றழுத்த பகுதி இதே மாதிரி வருகின்றது, தமிழகத்தை நோக்கி அது சென்று வருகிறது. ஸோ அடுத்த காற்றழுத்த பகுதியும் நமக்கு நிறைய பகுதிகளில் கனமழை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்கிறோம். ஸோ இப்போ இந்த காற்றழுத்த பகுதி நமக்கு ஸ்ரீலங்கா வழியாக, கல்ஃப் ஆஃப் மன்னார் வழியாக, தென் தமிழகம் வழியாக நமக்கு அரபிக்கடல் நகரத்தை பார்க்கிறோம். அடுத்த காற்றழுத்த பகுதி வட தமிழகத்துக்கு நோக்கி வருகிறதா, எப்படி வருது? எப்பயுமே எங்க காற்றழுத்த பகுதி இருக்குதோ அதோட வட பகுதிகளில் நமக்கு மழையோட தாக்கம் இருக்கும். இப்போ எங்கேயோ இருக்கிற கல்ஃப் ஆஃப் மன்னார் நமக்கு சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல 10 சென்டிமீட்டர் மழை கிடைத்திருக்கிறது. இந்த மாதிரி அடுத்த காற்றழுத்த பகுதி எங்க நிலவு கொள்ளுதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்பெல் நமக்கு 13 வரைக்கும் நம்ம நல்ல ஒயிட் ஸ்ப்ரெட் ரெயின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த காற்றழுத்த பகுதி நமக்கு 17ஆம் தேதி வர மழை எதிர்பார்க்கப்படுகிறது. இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி திரு பிரதீப் ஜான். திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி. வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.